பூண்டி ஆலயத்தில் ஜென்மராகினி மாதா திருவுருவச்சிலை நிறுவிக்கப்பட்ட பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. இரவு நேரங்களில் யாரும் விளக்கோ மெழுகுதிரியோ ஏற்றாத நிலையிலும் ஆலயத்தினுள்ளே ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்து முழு ஆலயத்தையும் நிரப்பியது. மக்கள் பலமுறை கதவுகளை திறந்து பார்த்தனர். ஆனால் எங்கும் விளக்கும் இல்லை, நெருப்பும் இல்லை. அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள், இறையருள் இல்லாமல் வெளிச்சம் இருக்க முடியாது என்ற உண்மையை. 1949ஆம் ஆண்டு மிக்கேல்பட்டி சேர்ந்த ஞானதிக்கம் கடுமையான வயிற்றுவலியால் துன்பப்பட்டார். அன்னை மரியாவை நம்பி வேண்டிய அவர் அதிசயமாக குணமடைந்தார். இதுவே இத்திருத்தலத்தின் முதல் புதுமை. அவர் வழங்கிய நற்கருணை கதிர் பாத்திரம் இன்றும் அன்னையின் மகிமையை சொல்கிறது. 1955ஆம் ஆண்டு ஆலயம் பழமையாகி சுவர்கள் சேதமடைந்ததால் புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் பணமின்றி தந்தையவர் சிரமப்பட்டார். ஆனாலும் விசுவாசத்துடன் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தையை நம்பி 15 நாட்கள் நோன்பிருந்து பூண்டி மாதாவிடம் மன்றாடினார். அன்னையின் அருள் நிகழ்ந்தது. 1956 நவம்பரில் ஆலயம் இடிந்து விழப்போகிறது என்ற உள்ளுணர்வு தந்தையவருக்கு கிடைத்தது. உடனே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை இடிக்க வேண்டிய பகுதி மட்டும் யாருக்கும் சேதமின்றி இடிந்து விழுந்தது. இதைக் கண்டு மக்கள் அனைவரும் அன்னையின் புதுமையை உணர்ந்து நன்றி கூறினர். அதன்பின் மக்கள் வெள்ளமென வந்து நன்கொடைகள் அளித்தனர். ஜென்மராகினி மாதா என்று அழைக்கப்பட்ட அன்னை அருள்பணியாளர் லூர்து சேவியர் அவர்களால் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்று உலகறியப்பட்டது. 1964 மே மாதத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் புனிதப்படுத்தப்பட்டது. பக்தர்களுக்காக உயரமான கோபுரம் கட்டப்பட்டது. மேலும் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட திருச்சிலுவையின் சிறு பகுதி ரோமையிலிருந்து கொண்டுவரப்பட்டு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. மே மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீரை பெற்று செல்கின்றனர். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டியில் பூண்டி புதுமை மாதா தன்னை நாடிவரும் அனைவருக்கும் இறைவனின் அளப்பரிய ஆசீரையும் மன அமைதியையும் நல வாழ்வையும் வழங்கி வருகிறார். மரியே வாழ்க. ஆமேன். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.